வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கள்? உங்களை சினஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தியோ ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியா பிளாக்பஸ்டரை பத்தியோ இல்ல. நம்ம இந்திய மண்ணோட யதார்த்தத்தையும் மனிதர்களின் மனசையும் ஆழமா தொட்டு பேச வந்திருக்கிற கோத்தலவாடி அப்படிங்கிற ஒரு படத்தோட விரிவான விமர்சனம். காலடியில் இருந்த பூமி கழுத்தை நெரிக்கும் போது நிலத்தை நம்பி வாழ்ந்த மனிதர்கள் எப்படி தடுமாறுகிறார்கள். இந்த ஒரு வரி போதும் இந்த படத்தோட கதைக்களத்தை ஒரு நிமிஷம் கண் முன்னாடி கொண்டு வர. இந்த கோத்தலவாடி திரைப்படம் வெறும் ஒரு சண்டை படமோ ஒரு கிராமத்து மசாலாவோ இல்ல. இது நம்ம வாழ்க்கையின் யதார்த்தமான சமூக பிரச்சனைகளை, மனித இயலாமையை, அறம் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கும் ஒரு அழுத்தமான படைப்பு. வாங்க இந்த கோத்தலவாடிங்கிற கிராமத்துக்குள்ள ஒரு பயணம் மேற்கொண்டு இந்த படத்தோட விமர்சனத்தை பாத்திரலாம். சரி, முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில ஸ்பாயிலர்ஸ் இல்லாம விரிவாக பார்ப்போம். காவேரி நதிக்கரையோரம் அமைந்திருக்கும் ஒரு கற்பனை கிராமமான கோத்தலவாடியில் நடக்குது. இந்த கிராமத்தின் பெயர் ஏமாற்றத்தோடவும் அமைதியான ஒரு விரக்தியோடவும் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பேசிக்கிறாங்க. கிராம மக்கள் பயிர் தோல்வி, கடன் தொல்லையில சிக்கி தவிக்கிறாங்க. லாகோரி குமாரா சேத்தன் கந்தர்வா சிரித்த முகத்துடன் கடன் கொடுத்து இறுதியில் நிலத்தை அபகரிக்க துடிக்கிறார். ஒவ்வொரு அறுவடையும் தோல்வி அடையும் போது நம்பிக்கையும் வறண்டு போன நிலம் போத வெடிச்சு போகுது. இந்த சூழ்நிலையில குஜாரி பாபு கோபால் கிருஷ்ணா தேஷ்பாண்டே என்ற ஒரு பழைய பொருள் வியாபாரி கிராமத்துக்குள் வர்றாரு. அவர் ஒரு புரட்சி போல ஆற்று மணல் அரசுக்கு சொந்தமில்லை, அது கிராமத்து மக்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு கனவு மாதிரி ஒரு யோசனையை முன்வைக்கிறார். வருஷக்கணக்கா பயிர் தோல்வி, லாகோரி குமாராவிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற கிராம மக்கள் இந்த மணல் கொள்ளையை ஒரு மீட்பு பாதையாக பார்க்க தொடங்குறாங்க. அங்கேதான் அறம் சாராத முடிவுகளை நோக்கி அந்த சமூகமே மெல்ல மெல்ல சறுக்க தொடங்குது. இந்த கதையின் மையப்புள்ளியில் மோகனா இருக்காரு, ஒரு தினக்கூலி அனாதை. அங்கன்வாடி டீச்சரான மஞ்சு காவ்யா சைவாவுடன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுற மோகனா இந்த சட்டவிரோத மணல் கொள்ளை சுழலுக்குள் சிக்கி எப்படி அதை எதிர்கொண்டான்? இந்த நிலத்தின் உரிமை, மக்களின் இருப்பு, அவனது காதல், இது எல்லாத்துக்கும் அவன் எப்படி போராடினான்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் யதார்த்தமான ஒரு பார்வையில் பதில் சொல்றதுதான் இந்த கோத்தலவாடி திரைப்படத்தின் மொத்த கதை. சரி, கதை கேட்கவே ரொம்ப யதார்த்தமா இருக்கு. திரையில அது எப்படி வந்திருக்கு? முதல்ல படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவது, ஒரு கிராமத்தின் மண் வாசனையை, அங்கிருக்கிற மனிதர்களின் இயலாமையை, நம்பிக்கையை, பேராசையை ரொம்ப யதார்த்தமா படம் பிடிச்சிருக்கார் இயக்குனர் ஸ்ரீராஜ். செட் போட்ட மாதிரி இல்லாம உண்மையிலேயே கோத்தலவாடிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ற மனிதர்களை நாம பார்க்கிற ஒரு உணர்வை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு காட்சியிலும் கிராமத்தின் நிலப்பரப்பு, மண், மக்களின் உடை, பேச்சு வழக்கு என எல்லாமே யதார்த்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமம் வர்சஸ் சிஸ்டம் கதைக்களம் ஏற்கனவே பல படங்களில் பார்த்திருந்தாலும் இந்த படம் உள்ளுக்குள் நடக்கும் மன போராட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இரண்டாவது, இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச மட்டுமே தனி வீடியோ போடலாம். இந்த படத்தில் குஜாரி பாபுவாக வரும் கோபால் கிருஷ்ணா தேஷ்பாண்டே அவர் வெறும் ஒரு நடிகராக இல்லை, அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். அமைதியான முறையில் புன்னகையுடன் இடைவெளி விட்டு பேசும் அவரது பாணி ஒரு பெரும் ஆபத்தை மறைத்திருக்கிறது. அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடுவதாக சொல்லி அந்த மக்களை மெல்ல மெல்ல எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் என்பதை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு ஷோ ஸ்டீலர் பெர்ஃபார்மன்ஸ். பிருத்வி அம்பார் மோகனா, இது பிருத்வியின் முதல் ஆக்ஷன் சார்ந்த படம். ஆக்ஷன் காட்சிகளில் உடல் மொழியை நன்றாக கையாண்டிருக்கிறார். ஆனால் இயலாமையின் உச்சத்தில் அவர் கண்கலங்கும் காட்சிகளிலும் அமைதியான உணர்ச்சி காட்சிகளிலும் தான் அவர் நம் மனதை முழுமையாக கவர்ந்திருக்கிறார். காவ்யா சைவா மஞ்சு அறிமுக படமாக இருந்தாலும் மஞ்சுவாக காவ்யா சைவா ஒரு அமைதியான அதே சமயம் அழுத்தமான நடிப்பை கொடுத்திருக்கிறார். அவரது பின்னணியில் ஒரு சோகமான கதை இருக்கிற உணர்வை தனது கண்களிலேயே கடத்தி விடுகிறார். படத்துக்கு தேவையான உணர்வுபூர்வமான ஆழத்தை கொடுக்கிறார். உறுதுணை நடிகர்கள் ராஜேஷ் நடரங்காவின் ஐபிஎஸ் அதிகாரி பரசுராம், பாலா ராஜவாடியின் இன்ஸ்பெக்டர் பல்ராஜ் மற்றும் அவினாஷின் சிறிய தோற்றம் என அனைவரும் தங்களது கதாபாத்திரங்களுக்கு நியாயம் சேர்த்திருக்கிறார்கள். இவர்களை போன்ற அதிகாரிகள் கடமைக்கும் யதார்த்தமான கிராமத்தின் விரக்திக்கும் சிக்கி தவிப்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது, கார்த்திக்கின் ஒளிப்பதிவு கோத்தலவாடி கிராமத்தின் மண்ணின் நிறத்தை, அதன் ஆன்மாவை, அதன் வறண்ட தன்மையை அப்படியே படம் பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு ஃப்ரேமும் கிராமத்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை நம் கண்களுக்குள் கொண்டு வருகிறது. பின்னணி இசை அபிநந்தன் காஷ்யப்பின் பின்னணி இசை படத்துக்கு ஒரு பெரிய பலம். பாடல்கள் அவ்வளவு அழுத்தமாக இல்லாவிட்டாலும் பின்னணி இசை படத்தின் உணர்வுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்கிறது. வசனங்கள் ரகு நிடுவள்ளி அவர்களால் கூர்மையாகவும் ஆழமான சிந்தனைகளை தூண்டும் வகையிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. இது கதையின் உணர்வுபூர்வமான மற்றும் சித்தாந்த ரீதியான தாக்கத்தை மேம்படுத்துகிறது. தயாரிப்பு புஷ்பா அருண்குமாரின் அறிமுக தயாரிப்பு படத்துக்கு ஒரு தரமான உணர்வை கொடுத்திருக்கிறது. சரி, இவ்வளவு நேர்மறை அம்சங்கள் கொண்ட ஒரு படத்துல சின்ன சின்ன கீறல்கள் இல்லாம இருக்குமா? சிலருக்கு குறையா தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்ப்போம். முதலாவது, படத்தின் மிக முக்கியமான பலம் அதன் லட்சியமான கதைக்களம்தான். ஆனால் அதே லட்சியம் சில இடங்களில் படத்துக்கு ஒரு சிறு தடையை ஏற்படுத்தி இருக்கிறது.
பொருளாதார வீழ்ச்சி, சுற்றுச்சூழல் சுரண்டல், தேர்தல் அரசியல், உணர்வுபூர்வமான நாடகம் என பல இழைகளை ஒரே நேரத்தில் கையாள முயன்றதால் படம் சில இடங்களில் தன் மைய நோக்கத்திலிருந்து விலகுகிறது. குறிப்பாக இரண்டாம் பாதியில் சில உபகதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் அவசரமாக முடிக்கப்படுகின்றன அல்லது பாதியிலேயே கைவிடப்படுகின்றன. இது கதையின் ஓட்டத்துக்கு ஒரு சிறு தொய்வை கொடுக்கிறது. இரண்டாவது, சில லாஜிக் ஓட்டைகள் படத்தின் யதார்த்தமான தன்மைக்கு சற்றே பங்கம் விளைவிக்கின்றன. உதாரணத்துக்கு, ஒருவன் சட்ட அமலாக்க அதிகாரியை தாக்கிவிட்டு பின்னர் கைது செய்யப்படாமல் இருப்பது போன்ற காட்சிகள் கேள்விக்குறியை எழுப்புகின்றன. ஆக்ஷன் காட்சிகள் ஸ்டைலாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் நம்பகத்தன்மையற்றவையாக தெரிகின்றன. குறிப்பாக ஒரு பைக் ஸ்டண்ட் போன்ற காட்சி நம்மை படத்தின் உலகத்திலிருந்து சற்று வெளியே இழுத்து விடுகிறது. பிருத்வி அம்பார் சில ஆக்ஷன் காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருந்திருக்கலாம். மாலினி கதாபாத்திரத்தில் வரும் மான்சி சுதீர் தனது பேச்சு வழக்கில் சற்று தடம் மாறியது போன்ற உணர்வை கொடுக்கிறது. சோ, இந்த கோத்தலவாடி திரைப்படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமா? நீங்க ஒரு ஜாலியான, லைட்டான 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கான ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை எதிர்பார்த்து போனா ஒருவேளை இந்த படம் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் நீங்க நம்ம இந்திய மண்ணோட யதார்த்தத்தை, சமூக பிரச்சனைகளை, மனிதர்களின் இயலாமை மற்றும் அறம் சாராத முடிவுகளின் விளைவுகளை திரையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஒரு நடிகனோட அற்புதமான நடிப்பு, ஒரு இயக்குனரின் நேர்மையான முயற்சி, தொழில்நுட்ப கலைஞர்களின் உழைப்பு என ஒரு தரமான படைப்பை பார்க்கணும்னு விரும்புனா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. குடும்பத்தோட, நண்பர்களோட தியேட்டருக்கு போங்க. இது ஒரு சாதாரண படம் இல்ல, இது ஒரு அழுத்தமான அனுபவம். இத நிச்சயம் பெரிய திரையில நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோட தான் அனுபவிக்கணும். இந்த மாதிரி யதார்த்தமான மண் சார்ந்த முயற்சிகளை நாம ஆதரிக்கும் போதுதான் நம்ம சமூகத்தின் வேர்களை பேசும் உலகத்தரம் வாய்ந்த படைப்புகள் இந்திய சினிமாவில் இன்னும் நிறைய உருவாகும். நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் ரேட்டிங் 5ற்கு 3.5 ஸ்டார். சரி மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச காட்சி எது? கோபால் கிருஷ்ணா தேஷ்பாண்டேயோட நடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.